அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையினால நம்ம மகரிபுடைய தொழுகையை நம்ம நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ஷுக்ருலில்லாஹ். அல்லாஹு தாலா நம்மளுடைய தொழுகையையும் நாம் செய்த துஆக்களையும் நாம் செய்த திக்ருக்களையும் அல்லாஹ் முழுமையாக கபூலாக்கி அதற்கு நிரப்பமான நன்மையை தந்தரல் புரிவானாக. ஆமீன். ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஒரு 10 நிமிட சிந்தனை. எதை பத்தி நம்ம சிந்திக்க போறோம் அப்படின்னா, இன்றைய முதல் நாள் இஸ்லாமிய புத்தாண்டுல நம்ம அமர்ந்திருக்கிறோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ். சரியா? ஹிஜ்ரி 1445 முடிஞ்சு ஹிஜ்ரி 1446 தொடங்கின முதல் நாள்ல நம்ம இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா இந்த ஆண்டை எல்லோருக்கும், உலக மக்கள் அனைவருக்குமே நேர்வழி கொடுத்து முக்மின்களாக வாழ்ந்து நல்ல வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். இந்த முதல் நாள்ல உங்களுக்கான ஒரு 10 சிந்தனை. இந்த முதல் நாள் கேட்கக்கூடிய, ஏன்னா எப்பயுமே ஃபர்ஸ்ட் நீங்களாம் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டேவை நீங்க மறக்கவே மாட்டீங்க. நல்லா இருக்கும், செலிப்ரேஷனா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் புதுசா நீங்க சந்திப்பீங்க, மிஸ் எல்லாம் சொல்ற விஷயங்களை நீங்க கேட்டுக்கிருவீங்கல்ல. அது போல முதல் ஆண்டுல முதல் நாள்ல இருக்கக்கூடிய நாம ஒரு 10 விஷயத்தை நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் முழுவதும் அல்ல, இந்த வாழ்க்கை முழுவதும் எடுத்து நடக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் உங்களுக்கும் நசீஹத் செஞ்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? முதல் நசீஹத், இந்த முதல் நாள்ல முதல் ஆண்டுல முதல் நாளில் நம்ம சிந்திக்கக்கூடிய முதல் இது என்ன அப்படின்னா, அல்லாஹ்விடத்துல இன்றிலிருந்து அல்ல எப்பொழுதுமே ஆரோக்கியத்தை முதல்ல கேட்கணுமா. அது ரொம்ப முக்கியம் இல்லையாப்பா? திடீர் நோய் வருது, என்னென்னமோ தீராத நோய்கள் வருது, என்னென்னமோ நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த முதல் நாள் இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் நன்மை செய்யக்கூடிய நீண்ட ஆரோக்கியத்தை அல்லாஹு தாலா தந்தருள் புரியணும். சரிங்களா? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்கல்ல, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் முஆஃபாத்த ஃபித் துன்யா வல் ஆখিরা. நம்ம ஓதுவோம்ல அடிக்கடி, யா அல்லாஹ் இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் எனக்கு ஆஃபியத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல முதல் நாள் நம்ம சிந்திக்கணும். இன்ஷா அல்லாஹ் நீ வரக்கூடிய நாட்கள்ல ஆரோக்கியத்தை நம்ம தேடக்கூடியவர்களாகவும் கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, ஈமானை அதிகமாக அல்லாஹ்விடத்துல கேட்கணும். யா அல்லாஹ் ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடு, அது பரிபூரண ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல நமக்கு நிறைய கேட்கணும். ஏன்னா ஈமான் இறைவன் நாடுனாதான் நமக்கு கிடைக்கும். அப்படிதானப்பா? உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை பேர் என்ன தெரியுமா? ஆசர். அவருக்கு அல்லாஹு தாலா நேர்வழி கொடுக்கல, ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நேர்வழி கிடைச்சிச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனுக்கும் மனைவிக்கும் நேர்வழி கிடைக்கல. ஒரு நபியுடைய குடும்பத்திலே எவ்வளவுதுன்னு பாருங்களேன், ஒரு நபியுடைய குடும்பத்திலேயே. அதே போலதான் நமக்கு அல்லாஹு தாலா நம்மளுடைய குடும்பத்தை நம்ம யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய தாய், நம்மளுடைய தந்தை, நாம இனி வரக்கூடிய இன்ஷா அல்லாஹ் நம்ம வரக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாமே ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான். அந்த ஈமான பரிபூரணமாக்கி நிரந்தரமாக்கி கொடுக்கணும்ட்டு நம்ம நிறைய துவா செய்யணும். சரிங்களா? இன்னைக்கு பெரியவங்க கிளாஸ்ல தஃப்சீர் பார்த்தோம். அதுல ஒரு வசனம், அழகான வசனம் வந்துச்சு. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். வலா தமூதன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்காதீர்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லுவான். இப்ப நம்ம ஈமான் கொண்டுட்டோம், ஆனா நம்மளுடைய மரணம் அல்லாஹுடைய கையில இருக்கு. ஆனா நாம என்ன செய்யணும்? ஈமானை பற்றி அல்லாஹ்விடத்துல நிறைய துஆ செய்யணும். அந்த ஈமானை புதுப்பிக்கக்கூடிய நிறைய வழிகளை தேடணும். இந்த மதரசா அதற்கான ஒரு களம். இது போடைய நல்ல உபதேசங்கள் கேட்பது அதற்கான ஈமான புதுப்பிக்கிறதுக்கான வழிகளை நம்ம தேடணும் இன்ஷா அல்லாஹ். இது 2வது விஷயம். சுருக்கமா சொல்லி முடிச்சிருவோம். 3வது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது தொழுகை. இன்னில இருந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். நானும் சரி, நீங்களும் சரி, எக்காரணம் கொண்டும் தொழுகையை விடாம தொழணும்ட்டு நியத்து வைப்போம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? கவனிக்கிறீங்களா? தொழுகைய விடாம தொழணும்ட்டு நம்ம நியத்து வைக்கணும். சொர்க்கத்துடைய சாவியை நமக்கு தொழுகை தானப்பா. முதல் நாள் இருக்கக்கூடிய நாம இனி வரக்கூடிய ஆண்டு ஃபுல்லா யா அல்லாஹ் உனக்காக ருக்கு செஞ்சு சுஜூது செஞ்சு உனக்காக வணங்கக்கூடிய பாக்கியத்தை, தொழுகையை நிலைநாட்டக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல நிறைய துஆ செய்யுங்க. துஆ செய்து மட்டும் இல்ல, எக்காரணம் கொண்டும் தொழுகையை விட்டுறவே கூடாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம சட்டத்துல படிச்சிருக்கோம், நின்று தொழ சக்தி இல்லாதவர்கள் உட்கார்ந்து தொழ சக்தி இல்லாதவர்கள், படுத்து தொழவும் சக்தி இல்லாதவர்கள் என்ன செய்யணும் தெரியுமா? கண் இமையை கொண்டு தொழுகலாமா, சைகினை மூலம். நம்ம நியத்தை அல்லாஹ் பாக்குறாம் இல்லையா? ருக்குனா இப்படி, சுஜூதுனா இப்படி, கொஞ்சம் பார்வையை தாழ்த்தப்ப காரணமே சொல்ல முடியாத ஒரு அமல் என்ன அப்படின்னா இந்த தொழுகை மட்டும்தான். நோம்புக்கு காரணம் சொல்லிடலாம்,
மத்த எல்லாத்துக்குமே காரணம் சொல்லலாம். ஆனா தொழுகைக்கு மட்டும் காரணமே சொல்ல முடியாது. கால் இல்லாத மனிதன் கூட தொழுறான்ப்பா. கண் தெரியாத மனிதன் தொழுறான். நம்ம அந்த உறுப்பு அல்லாஹ் இவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கான். இப்ப என்ன திமிர் பிடிச்சு நம்ம தொழுகாம இருக்கிறோம் பாத்தீங்களா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால இந்த 3வது சிந்தனையை எடுத்துக்கோங்க. தொழுகை நிலைநாட்டுவோம் அப்படிங்கிற சிந்தனை எடுத்துக்கிட்டு 4வது என்ன அமல் செஞ்சாலும் பேருக்கோ, புகழுக்கோ, பதவிக்கோ, பட்டத்துக்கோ, பொருளாதாரத்துக்கோ எதுக்குமே இல்லாம இஹ்லாசோடு அல்லாஹ்வுக்காக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய முதல் நாள் நம்ம நிறைய சிந்திக்கணும். மறுமை நாள்ல நிறைய மலை போல் அமல் கொண்டு வந்த ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அந்த அமல தூசியா பறக்க விட்டுருவானா. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துல நீ எனக்காக அமல் செய்யல. உன்னை பார்த்து பெரிய தொழுகையாளியா, அப்பா எவ்வளவு தொழுகிறான், எப்படி குரான் ஓதுறான், நல்ல பிள்ளையா இருக்கான். வேண்டாம். நம்ம அடிக்கடி நம்ம சொல்றதா, எப்பயுமே இறைவனுக்காக அமல் செய்யும் பொழுதுதான் அந்த அமல் நிரந்தரமானதாகவும் அந்த அமல் அல்லாஹ்வால் கபுல் செய்யப்பட்டதாகவும் இருக்கும். அதனால இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னில இருந்து நியத்து வச்சு இறைவனிடத்துல துவா செஞ்சு இனி வரக்கூடிய காலங்கள்லையும் இஹ்லாஸோடு அமல் செய்யணும். இது 4வது விஷயம். 5வது, எங்க போனாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்கின்ற அச்சத்தோடு இருக்கணும். அப்படிதானே? 4 பேருக்கு மத்தியில நம்மளுடைய நடை, உடை, பாவனை, நம்மளுடைய செயல்பாடுகளை எப்படி நீட்னஸா வச்சுக்கிறோம். ஆனா தனிமை கிடைச்சிருச்சுன்னா, நம்ம யாருமே பார்க்கல என்கின்ற ஒரு தனிமையோ, ஏதோ ஒரு அறை கிடைச்சிருச்சுன்னா நம்ம என்னென்ன வேலைகள் செய்யறோம் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. அதனால எங்கு போனாலும் இறைவா நீ பார்க்கிறாய் என்கின்ற அச்சத்தோடு இன்ஷா அல்லாஹ் நம்ம இனி வரக்கூடிய காலங்களை நம்ம கழிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இறையச்சத்தோடு இருப்போம். 6வது, ரொம்ப முக்கியமான ஒன்று, அதிகமா இன்னிலிருந்து இந்த ஆண்டுடைய முதல் நாளிலிருந்து நிறைய தௌபா செய்ய ஆரம்பிங்க. ஆண்டுடைய கடைசியில பாவங்கள் அதிகமா இல்ல தௌபா செய்தது அதிகமா அப்படின்னு கேட்கும் பொழுது தௌபா செய்தது அதிகமா ஆக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதனால இப்போ இருந்தே நம்ம அதிகமா தௌபா தினமும் உங்களுக்கு அடிக்கடி சொல்றதுதான், உங்களால் முடிஞ்சது இஸ்திக்ஃபார். என்னப்பா நமக்கு நோவு வருது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அப்படி நம்மளால முடிஞ்ச திக்ருக்களை நம்ம என்ன செய்யணும், இஸ்திக்ஃபார்களை செய்யணும். அதுவும் முடியலையா, 2 ரக்காத் 2 நிமிஷம் ஆகுமா, அல்லாஹ்விடத்துல நம்மளுடைய பாவத்தை கழிக்க 2 நிமிஷம் ஆகுமா, அவனிடத்துல சும்மா அல்லாஹ்வை ஈஸியா அவனை இறங்க வச்சிடலாம். நம்ம ஒரு கண்ணீர் விட்டா போதும், ரப்பே தெரியாம செஞ்சுட்டேயா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தௌபா செஞ்சாலே அல்லாஹ் மன்னிச்சிருவான். அவ்வளவு கிருபையாளன். அதனால இன்னி வரக்கூடிய நாட்கள்ல தினமும் தௌபா செய்யக்கூடிய செயல்களை, அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது 6வது சிந்தனை. எத்தனாவது சிந்தனை? 7வது சிந்தனை. 7வது சொல்ல போறோமா?